ஆக்சுவலா 23ஆம் புலிகேசி திரைப்படத்துல வடிவேல் சார் இந்த விடுதலை கேட்டிருப்பாரு. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? படம் முடியறதுக்குள்ள எப்படியாவது பதில் சொல்லுவாங்க பார்த்தா கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த விடுகதைக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கிரிட்டிக்கலான விடுகதை ஏதாவது இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருக்கோம். தட்டானுக்கு சட்டை போட்டால், இந்த தட்டான்னா யாருங்க? அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, தானம் கேட்டு வர்றவங்களுக்கு தட்டாம உதவி செய்யறவர் தான் தட்டான். சட்டை போடுறதுன்னா என்ன? அப்படி தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணத்தை தடுக்கிறது, தானம் கொடுக்கறவங்கள தடுக்கிறது தான் சட்டை போடுறது. இப்ப கதைக்கு வருவோம். தான தர்மங்கள்ல சிறந்து விளங்கினவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவரு 99 அசுவமேத யாகத்தை பண்ணிட்டு 100வது அசுவமேத யாகம் தொடங்கும் போது மகாவிஷ்ணு வாமன ரூபத்துல வந்து அவர்கிட்ட தானம் கேட்கிறாரு. இந்த வாமன ரூபம் அப்படின்றது வந்து ரொம்ப குள்ளமா இருக்கு. சோ அதான் குட்டை பையன். அப்படி தானம் கேட்கிறப்ப மகாபலி சக்கரவர்த்தி தானத்தை தாரை வார்க்கறதுக்காக கமண்டல நேரம் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கிறப்ப அவர் தானம் கொடுக்கறத தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சுக்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா சின்ன வண்டா மாதிரி அந்த கமண்டலத்துல ஒரு குழாய் இருக்கும் இல்லையா, அதை போய் அடைச்சுக்கிறாரு. இத வாமன ரூபத்துல இருந்த பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கட்டை எடுத்து அந்த குழாய் இருக்கு இல்லையா அதை குத்துறாரு. அப்படி குத்துறப்ப சுக்கராச்சாரியாரோட ஒரு கண்ணு ஊனமாயிருக்கு. அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியார் தன்னோட தவற உணர்ந்துறாரு. அவரையும் மன்னிச்சு மகாபலி சக்கரவர்த்தியோட புகழை உலகெங்கும் பரவ செய்யறாரு மகாவிஷ்ணு. ஆக்சுவலா இந்த விடுகதைக்கான கதை இதுதான். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க.